ஷி லாங்ஸ் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ அம்மா பிரிச்சு விட்டனால அடுத்த பையனை லவ் பண்றான். அந்த பையன் இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சதுனால அந்த பையன் தான் கட் பண்ணிட்டு போறான். தான் வாங்குவான் கிளாஸ்ல. அந்த தூரம் மார்க் குறைஞ்ச பொண்ணுங்க அம்மா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ நாள் என்னை இப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க கிளி மாதிரி போண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி. எனக்கு பிறந்த வரைக்கும் வர வப்பாடி வாய் இல்லாம இருக்கும். அந்த 70+ அவங்க கல்யாணம் பண்ற ஜோனர் இட்ஸ் நாட் ஃபார் லஸ்ட், தட்ஸ் ரியல் லவ். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஆக்டர் ஷர்மிளா அவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்க வந்து பேசும்பொழுதே சொல்லியிருந்தீங்க பேட் கேர்ள் மூவி பத்தி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் திஸ் மூவி அஸ் அ கேர்ளா உங்களுக்கு பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? சி அந்த பேட் கேர்ள் மூவியை ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோவா போட்டாங்க. ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்தோன்னு எல்லாமே வயிற்றுல வாழை அடிச்சுட்டு எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க மீடியா முன்னாடி. எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட், லாயர்ஸ், எவ்ரிபடி கேம். இது என்ன இப்படி கேவலமா எடுத்திருக்காங்க அண்ட் தேர் பிளேமிங் தீஸ் பீப்புள். பிராமின் கம்யூனிட்டி அப்படி கேவலமா இருக்கு. பொண்ணு பிராமின் கேரக்டர்ஸ் பிராமின் கேர்ள். ஏன்னா பிராமின்ஸ் ஆர் சப்போஸ் டு பி ஓவர் கன்சர்வேட்டிவ். அஃப்கோர்ஸ் அப்படி வச்சு பார்க்க போனால் கிறிஸ்டியன்ஸும் பார்த்தாங்கன்னா முக்காடு போட்டு பைபிள் போகிறவங்க தான் இருக்காங்க. முஸ்லிம்ஸ் அதை விட கன்சர்வேட்டிவ். பட் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்ட் இட் வாஸ் அ பிராமின் கேர்ள். Or maybe the director was Brahmin. Ada maybe that's why she made it as a Brahmin girl or whatever. இவங்கெல்லாம் சொன்னது பயங்கர குற்றச்சாட்டா இருந்துச்சு. ரொம்ப பேட் எக்ஸாம்பிள். பொண்ணுங்க அதை பார்த்து கத்துக்குவாங்க. பட் நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து பேடா ஆகக்கூடிய பொண்ணுங்களை தடுக்கக்கூடிய ஒரு கதை. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு ஆசை இருக்கும். அதாவது ரொம்ப வந்து மூடி வச்சு வளர்க்குற பெண்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும், நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும், ஃப்ரீயா சுத்தணும் கித்தணும் எல்லாம் அந்த மாதிரி தான் ஆசையா இருக்கும். அப்படிலாம் இருந்தா என்ன ஆகும்ன்றத காட்டுறாங்க கிளைமேக்ஸ். அப்பெல்லாம் இல்லாம நல்லா படிச்சு வந்த பொண்ணுகள் எல்லாம் இந்த பெண்ணோட சேர்ந்ததுலாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிடும் அந்த படத்துல. பட் இவங்க வந்து இது பின்னாடியே அழிஞ்சு இருந்திருப்பாங்க. அதாவது அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நம்மளே லவ் பண்ணி தான் பண்ணிக்கணும். அது ஸ்கூல் லவ் பிரிச்சுட்டாங்க. ஸ்கூல் லவ் பண்ண பையன் போயிட்டான். ஆனா இவங்க அம்மா தான் அதுக்கு ஒரு காரணம்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. படிக்கணும், இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி கீசி ஓகே பண்ற கூடாதான்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படிக்கணும், அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? ஆனா ஒண்ணு நான் சொல்றேங்க, இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த பப்பி லவ், பேபி லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்சல்ட் பண்றோம். பட் பேரண்ட்ஸ், பெண்களை பெற்ற பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு இது கொடுக்குது. இந்த போர்ஷன் ஆஃப் த மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்க பெண்கள் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்போ படிப்பு கொஞ்சம் கம்மி ஆகுதோ, ஹை டைம் டு திங்க் ஆஃப் தியர் மேரேஜ். அந்த காலத்துல அப்படித்தான். பெண்கள் வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் லைக் அதுக்கப்புறம் பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெண்கள் வந்து நல்ல கான்சியஸா படிக்கக்கூடிய பெண்களை, நல்லா படிச்சு வளர வேண்டிய பிள்ளைகளை இந்த கல்யாணம் சொல்லிட்டு அவங்க ஃபியூச்சரை கட் பண்ணிடுறாங்க பேரண்ட்ஸ். பட் இந்த மாதிரியான பொண்ணுங்களை தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுரு. இப்போ இதுதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்கூல்ல பையனை சைட் அடிச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், இவங்க அம்மா படின்னு கொண்டாந்து திருப்பி ஸ்கூல்ல விடுறாங்க. தேவையே கிடையாது. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணுறேன். ஷீ இஸ் நாட் கோயிங் இன் த ப்ராப்பர் வே. யூ சேஞ்ச் த திங். கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சோ. மேபி அவ கல்யாணம் பண்ணிருந்தாலுமே அந்த பையனை டிவோர்ஸ் தான் பண்ணிருப்பா. அந்த கேரக்டர் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா கேரக்டர் இல்ல, அதைத்தான் காட்டுறாங்களே. அந்த பொண்ணு ஷி லாங்ஸ் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ அம்மா பிரிச்சு விட்டனால அடுத்த பையனை லவ் பண்றான். அந்த பையன் இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சதுனால அந்த பையன் தான் கட் பண்ணிட்டு போறான். அதுல ஒரு டைலாக்கே வச்சிருக்கான். நான் தான் வந்து சொல்றேன்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன், நான் வெட்டிக்குவேன், மேல இருந்து குச்சிடுவேன், என்ன பிளாக்மெயில் பண்ணி இழுத்துட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த பையன்கிட்டயும் போவா, அங்கேயும் வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா. ஏன்னா அந்த பொண்ணு நினைச்ச ஜானர் தப்பு. பட் ஐ கேன் டெல் யூ பேரண்ட்ஸ் கேன் சேஞ்ச் திஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு மோட்டிவ் வச்சுக்கிறாங்க, குழந்தைங்க இந்த அளவுக்கு படிக்கணும், இந்த அளவுக்கு வரணும். உங்க குழந்தைக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதை நீங்க யோசனை பண்ணணும். இப்போ ஒரு சின்ன பையன் பெத்த தாயை கத்திரிக்கோளால குத்துன்னு குத்தி கொலா பண்ணியிருக்கான். காரணம் என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்குவான் கிளாஸ்ல. அதை தவிர மார்க் குறைஞ்ச போனாங்க அம்மா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளவு நாள் என்னை இப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், இஸ் த மஸ்ட்ன்ற மாதிரி. ஒரு 16 வயசு வரைக்கும் அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. சொந்த தாயை குத்தி கொலை பண்றானா. பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் சோ மச் ஆஃப் டார்ச்சர் ஃபார் சில்ட்ரன். இது அதுல தான் காட்டுது. அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ட் ஆயிடுச்சு, விட்டுடுங்க. அதே மாதிரி நீங்க உங்க பையனை டாக்டர் ஆக்குறீங்க, இல்ல பொண்ணை இன்ஜினியர் ஆக்குறீங்க, நீங்க யோசனை பண்றீங்க. 10th வந்தவொடனே அவங்க மார்க்கே சொல்லும் அவங்க என்ன ஆக போறாங்க, எதுல கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கு. விட்டுருங்க ஃப்ரீயா. இல்ல இதுதான் நீ பண்ணணும், இதுதான் நீ பண்ணணும்னு சொல்ல தே கெட் மோட்டிவேட்டட் டு கோ ஆப்போசிட்.
ஓவரா ஒருத்தங்க கழுத்தை பிடிச்சு ஸ்குவீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? விட்டுட்டு போனா போதும். அதுதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போற காரணம் பேட் கேர்ள். ஓகே. ஆக்சுவலா அந்த ஸ்டோரில வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த எதுங்க? ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோயின் ரோல் ஹேண்டில் நோ, இட் பண்ணும்போது. இஸ் அ கரெக்ட் கேரக்டர். அது வந்து ஓகே. ஒரு மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். பேரண்ட்ஸ்க்கும் சரி, இந்த மாரி கெட்டு போற பொண்ணுங்களுக்கும் சரி. உங்க அம்மா, அப்பா டார்ச்சர் தான். சரி, படிக்க புடிக்கல, ஏதோ முடியல. வேற ஏதாவது ஜானர் எடுத்துட்டு போயிடு. இப்ப எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு. ஒரு 10th வரைக்கும் முடிச்சுட்டா யூ கேன் டேக் சோ மெனி ப்ரொஃபஷனல் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் இருக்கு, ஐயாட்டா இருக்கு, நெறைய இருக்கு உங்களுக்கு. யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இன் ஸ்டடீஸ் நவ். வேற மாரி மாத்தி விடணும். ஸ்கூல் எஜுகேஷன் பிடிக்கல. சரி வேற ஏதாவது மாத்தி விடுங்க. எவ்வளவோ இருக்கு. இல்ல மியூசிக் ஃபீல்டு இருக்கு. எவ்வளவோ. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஒரு இவங்க முடிச்சே ஆகணும். கிராஜுவேஷன் முடிச்சே ஆகணும்னு ஒரு பைத்தியமா சுத்துவாங்க. இன்ஃபாக்ட் லைக் நானும் இதனால பாதிக்கப்பட்டவ ஒரு வகையில சொல்லப்போனா. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 10th வரதுக்குள்ளேயே அந்த 7th, 8th வரும்போதே எனக்கு வந்து சினிமால நடிக்கணும் ஓகே. அப்படின்னு தான் தோணும். என் மம்மி, டாடி ஓவரா படி, 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 படி. ஓவரா படி. இது சின்னதுலேருந்து புடிச்சு நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த பையன பார்க்கும்போது நான் அந்த எனக்கும் அதுதான் வந்துச்சு. ஸ்கூல் முடிச்சு வருவேங்க. ஒரு போர்ன்விட்டா கூட குடிக்க விட மாட்டாங்க. ஹோம் ஒர்க் புக் எடு, ஹோம் ஒர்க் புக் எடு அப்படி இப்படின்னு எங்க மம்மி. என் பெரியம்மா பொண்ணு ஒருத்தங்க அவங்களும் உட்காந்துக்குவாங்க. எது ஹோம் ஒர்க் புக்கு? பண்ணு, பண்ணு, பண்ணு. வெளியில பார்த்தா எல்லாம் ஷட்டில் காக் விளையாடுவாங்க. ஜாலியா சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாமே நான் பேன்னு பார்த்துட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு ஹோம் ஒர்க் எழுதணும். ஏன்னா இவங்க ஸ்கூல்ல வந்து சேலஞ்ச். மத்த பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி மம்மி ஸ்டைலா வருவாங்க. ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணுவாங்க எங்க அம்மா. எல்லாருமே உங்க பொண்ணு என்ன ரிப்போர்ட் கார்ட் எடுங்க. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்களா? இதுக்கு நான் ஆளா? ஓகே. சரி நாங்கலாம் பாதிக்கப்பட்டவங்க. நானு அந்த அம்மாவ கொலை பண்ண அந்த பையன், இப்ப இந்த படத்துல இந்த பேட் கேர்ள் இந்த பொண்ணு. உங்களுக்கு அதுல கான்சன்ட்ரேஷன் வரலையா விட்டுருங்க. இப்ப எங்க அப்பா ஃபோர்ஸ்னாலயும், அம்மா ஃபோர்ஸ்னாலயும் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நான் முடிச்சுட்டேன். ஐயாட்டா கோர்ஸும் முடிச்சுட்டேன். ஓகேங்களா? அண்ட் ஹையர் டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. இவ்வளோ முடிச்சாச்சு. முடிச்சு நான் என்ன பண்றேன்? சினிமால தானே நடிச்சுட்டு இருக்கேன். அப்ப நீங்க எவ்வளோ தடுக்க பார்த்தாலும், ஒரு பெண், ஒரு ஆண் அவங்க என்ன ஜானர்ல போனா அதான் போவாங்க. இப்ப எங்க அம்மா, அப்பாவால தான் நான் முன்னுக்கே வரல சினிமால. ஓகே. ஓகே. தட்ஸ் அ மெயின் திங். ஏன்னா தமிழ் ப்ரொடியூசர், டைரக்டர் வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா மூஞ்சிய திருப்பிக்குவாரு. ஒரு காஃபி கூட குடுக்க மாட்டாங்க. அப்ப நான் மைனர். ஸோ டாடி தான் பேசும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசுவாரு. ரஃப்பா பேசுவாரு. அவங்க போயிடுவாங்க. அதுவே மலையாள ப்ரொடியூசர் வந்தாக்கா நான் சொல்லிட்டேன் ஸ்கூல் போமாட்டேன். இப்போ அந்த பொண்ணு சொல்லுதுல்ல, நான் சூசைட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சொல்லுதுல்ல, எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சுடும். பேரண்ட்ஸ் ரொம்ப புடிச்சா எல்லாரும் தான் மிரட்டுறோம். நானும் தான் சொன்னேன். அப்பா நான் பரீட்சை எழுத மாட்டேன். சினிமால நடிக்க நீங்க பெர்மிஷன் குடுத்தீங்க, அப்ப பரீட்சை எழுதுறேன். டாடி சொல்லிட்டாங்க, "இல்ல நீ ஹாலிடேஸ்ல வந்து போய் நடி. மத்த நேரத்துல படி. ஸ்கூலுக்கு லீவ் போட விடமாட்டேன் டாடி." ஓகே தட் வாஸ் அ டீல். ஓகே. ஓகே. அது மட்டும் இல்ல கிளாமரா நடிக்கக்கூடாது. இந்த மாரி டாடி தான் செலக்ட் பண்ணுவேன் படம். அத மட்டும் தான் நடிக்கணும். அண்ட் டாடி கான்சன்ட்ரேட் பண்ணது ஃபுல்லா மலையாளம். ஏன்னா தமிழ்நாட்டுல தெரியக்கூடாது நான் நடிகன்னு. அதுதான் பிரச்சனை. அது இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குங்க. உண்மையிலேயே நான் தமிழ் சினிமால நடிச்சு கூட நெறைய பேருக்கு இங்க எனக்கு தெரியலங்க. கேரளால சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கேன். இங்க ரெகக்னிஷன் கிடைக்கலன்னா படங்க வராம இல்ல. அட்ஜஸ்ட்மென்ட் இல்லாம அவ்ளோ படம் வந்துச்சு. என் டாடி தான் அமௌண்ட்ட ஏத்தி சொல்வாரு. இல்ல ஓவரா கண்டிஷன் போடுவாரு. ஓடி போயிடுவாங்க. ஓகே. இப்போ இது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பாவக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு. ம், அதுல வந்து லெஸ்பியனுக்கு வந்து ஒரு போர்ஷன்ல சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ம். வாட் யூ ஆர் திங்கிங் அபௌட் தட்? நீங்க சப்போர்ட் இப்போ வந்து பண்ணுவீங்களா? உண்மையிலே சொல்லப்போனா ஹோமோசெக்சுவாலிட்டி அண்ட் லெஸ்பியனிசம் இப்போ வந்து ஸ்டார்டட் டாமினேட்டிங். மென் ம். அண்ட் வுமன் லாஸ்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகே. ஐ ஃபீல் தட். ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட பேசும்போது சம்டைம்ஸ் இந்த யங் பாய்ஸ்லாம் வருவாங்க, கொள்வாங்க, ஆட்டோகிராஃப்லாம் வாங்குவாங்க. 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னப்பா உடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சும்மா தமாஷா கேட்டேன். நோ, வை டு யூ ட்ரஸ்ட் கேர்ள்ஸ்? ஐ ஹேவ் அ பெட்டர் மேல் ஃப்ரெண்ட். சரி ஓ மை காட் என்னப்பா மேல் ஃப்ரெண்ட்ன்ற. ஏன்னா இப்போ வர நியூஸ்லாம் அப்படித்தானம்மா இருக்கு. ரித்தன்யா எடுத்துங்க. ரிட்டர்னியா கேஸ், டவுரி ஆக்ட். இங்க விட்டா ஒரு ஆம்பள கொண்டு போய் இந்த கோயம்புத்தூர் ரேப். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துல ஆண்கள நம்பிக்கையா போயிடுச்சு பெண்களுக்கு. ஓகே. அண்ட் பெண்கள் மேலயும் பெண்கள் ஏமாத்திட்டு ஓடுறது. குன்றத்தூர் அபிராமி. இந்த மாரி கேஸஸும் இருக்கு. இன் ஃபியூச்சர் ஆண்களும், பெண்களும் ஒண்ணா இருக்கிறது வந்து அபூர்வமா பார்க்கப்படும். உண்மையிலேங்க. இப்ப சீரியஸா. உண்மையிலேயே ஒவ்வொருத்தர பார்த்து பயத்தோட பார்த்துக்கிறாங்க. ஆம்பளையும், பொம்பளையும். அது இது நான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல உங்ககிட்ட. இந்த சின்ன வயசுல வர லவ் வந்து உண்மையான லவ். ஓகே. இது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அ மேன். இப்ப நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அந்த அந்த டைமோட ஒண்ணா இந்த பெண்கள கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி குடுத்துருங்க. இல்ல அவங்க பார்க்குற ஆளையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி, அவங்க ஃபேமிலிஸோட டச் வச்சுக்கிட்டு, வாட்டெவர் இட் இஸ் அத அப்படியே வாழ்ற விட்டு ஒரு கல்யாணத்துல போய் முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா, மெச்சூர் மைண்ட் பிகம்ஸ் மனி சீக்கிங். யாஹ். இந்த குட்டி வயசுல உங்களுக்கு பணம்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒரு பையன பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ண பையன் பார்க்குறாங்க. அவ்வளதான். ஒரு ஏஜ்க்கு மேல இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? கார் வச்சிருக்கானா? அப்படின்னு பெண்கள் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு இல்லையாப்பா? பசங்க யோசனை பண்றது. இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணணுமா? 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போணுமா? அதுக்கு இத விட அழகான பொண்ண பார்க்கலாம்.
அவ்வளவுதான். சில பேர் நல்லா படிச்ச பொண்ணா, அப்ப இவ எவ்வளவு சம்பாதிப்பா? இவள வச்சு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்? எவ்வளவு டவுரி கொண்டு வருவா? இதெல்லாம் ஏன் யோசிக்க தோணுது? மெச்சூர் மைண்ட். இப்ப பாருங்க, இந்த டவுரி ஆக்ட்ல செத்துப்போன பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவேட்ஸ் படிச்சவங்க. அப்ப அந்த படிப்ப முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாம வச்சு, படிப்ப முடிச்சுட்டு கல்யாணம் பண்றீங்க. அதுக்குள்ள மெச்சூர் மைண்ட் வந்துருது. அவங்கள விட பெரிய வயசு பசங்களுக்கு. தே பிகம் மெச்சூர். வர பொண்ணு என்ன கொண்டு வரும்? அதே அந்த டீனேஜ் பசங்கள கேட்டு பொண்ணு கிடைச்சாலே போதும்பாங்க. ஸோ தட் தட் யூ நோ வெல்கம் தோஸ் திங்ஸ். பட் அத வந்து நீங்க வெறுக்கிற அளவுக்கு இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் இல்ல. அந்த காலத்துல சைல்ட் மேரேஜஸ்ன்றது இப்போ ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேங்க. ம். ஏன்னா அவங்க சேஃபாவே வாழ்ந்துருவாங்க. அதுவும் அந்த மாப்பிள்ளைய தெரிஞ்சே வாழ்ந்துருவாங்க சின்ன வயசுல இருந்து. இப்போ ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்க ஒரு பழக்கவழக்கத்துல பழகிட்டீங்க. அதுக்கு அப்புறம் அந்த அவங்க இன்னொரு ஃபேமிலிக்குள்ள பழக்க வழக்கத்துக்கு காண்போம். புது புது இடம், புது ஜானர் தான். ஒரே கேஸ்ட், ஒரே ரிலிஜன் எல்லாமே இருக்கட்டும். ஒரு புது குடும்பத்துக்குள்ள போய் டக்குன்னு அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதோ, இல்ல அந்த பையனுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து சைல்ட் மேரேஜ் விச் மீன்ஸ் இந்த ம். 18 இயர்ஸ்ல கல்யாணம் பண்றதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தோம்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. ஆனா இப்போ இப்ப 90s அது கிட்ஸ் ஆமா. வந்துட்டு பார்த்து என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல இப்போ பார்த்தாக்கா அது பெட்டர்ன்னு தோணுதுமா. ஏன்னா கேர்ள்ஸ் வேர் சேஃப். யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாரி எதுவுமே இல்ல. கேர்ள்ஸ் சேஃபா இருந்தாங்க, செக்யூரா இருந்தாங்க. பிடிக்குதோ, பிடிக்கலையோ அந்த பையன இவன் தான் வாழணும். புருஷன் அப்படின்ற ஒரு ஜானர்ல வாழ்ந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ 80 வயசு, 90 வயசுல இருக்கவங்கள நீங்க போய் பேட்டி எடுத்தீங்கன்னா, எல்லாமே முக்காவாசி சைல்ட் மேரேஜஸா தான் இருக்கும். மெச்சூர் மைண்டட் மேரேஜஸ் எத்தனமா நிக்குது இப்போ? Okay. ஸோ சம்டைம்ஸ் நம்ம அந்த மாரி யோசிக்க தோணுது. அண்ட் கேர்ள்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, they get into a genre. அவங்களுக்கு சமைக்க பிடிக்கல இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு. துணி துவைக்க பிடிக்கல. ஒரு ஹஸ்பண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு முக்காவாசி வொர்க்கிங் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கல. கழுத்த புடிச்சு இழுத்தா ஹவ் வில் யூ? இப்ப எனக்கு ஷூட்டிங் இல்லன்னா தான் நான் சமைப்பேன். ம். ஷூட்டிங் இருந்தா ஸ்விக்கி, ஜொமேட்டோ. பிகாஸ் ஐ அம் எ சிங்கிள் மதர். என் ஹஸ்பண்ட் இருந்தா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. ஏன்னா அவருக்கான சாப்பாடு, கீப்பாடு பிரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு சர்வன்ட்ட வைக்கணும். அவங்க சமையல் என் பையனுக்கு பிடிக்கணும். எவ்வளவு பெரிய விஷயங்க இருக்கு. ஸோ They அந்த can prepare their own meal, right? எதுங்க? அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல. அந்த ஹஸ்பண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க prepare பண்ண பண்ணலாம். மாட்டேங்கிறாங்கப்பா இவங்க. அது வந்து இவங்க வெளி பொண்ண பார்த்தாங்கன்னு வச்சுங்க. மை வைஃப் இஸ் அ டார்ச்சர். என் வைஃப் ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சமைச்சு குடுப்பாங்க. ஓ சோ ஸ்வீட். உங்க வைஃப்க்கு உங்களுடைய இது தெரியலையேன்னு இந்த பொண்ணுங்களும் அவங்க 2 பேரும் பேசி நம்மள டார்கெட் பண்ணிட வேண்டியது. நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி கஷ்ட நஷ்டத்துல இருக்கிறது பொண்டாட்டி தான். இந்த பெர்சன் ஹூ பாக்ஸ் அட் ஆம்பள பொண்டாட்டியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த வாரத்துக்குள்ள இந்த விஷயத்த வாங்கி ஆகணும் வீட்டுக்கு, இந்த விஷயத்த செஞ்சு ஆகணும். முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாத போது கத்தத்தான் செய்வாங்க, திட்டத்தான் செய்வாங்க. அது ஒரு ஆள் அப்பப்போ வந்து பார்த்து ஒரு ஜாலியா இருந்து போறவங்க அதை செய்ய போறதில்ல. ஸோ மென் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் கேரக்டர். Okay. எல்லாமே சொல்லுவாங்க கிளி மாரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாரி. எனக்கு பிறந்த வரைக்கும் வர வப்பாட்டி வாய் இல்லாம இருக்கும். அப்போ சைலண்டா திஸ் மென் வில் பி வெரி வெரி ஹாப்பி. நீ கிளியாயிரு, மயிலாயிரு. பட் அங்க இன்னொன்னு வாய் மூடிக்கிட்டு ஒண்ணு வந்து ஒண்ணுமே பேசலன்னா தட் இஸ் மோர் அட்ராக்டிவ். ஒய்ஃப் அதுவே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜ் டேஸ் வரும்போது, பொண்டாட்டி தான் வந்து நிக்க போறாங்க. இவங்களா தே ஆர் கோயிங் டு கோ ஆஃப். அந்த பாசிங் க்ளவுன்ஸ். தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே ஃபார் லாங். ஒரு நாள் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க கூட பிகினிங்ல இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து பொண்டாட்டிங்க எங்க? திடீர்னு வந்தவங்க எங்கன்றது ஒரு நாள் புரியும். அண்ட் வயசான காலத்துல உங்க பொண்டாட்டி தான் இஸ் கோயிங் டு லுக் ஆஃப்டர் யூ, நாட் தி அதர் பெர்சன். அது நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம யங் ஜெனரேஷன் கல்யாணத்த பத்தி பேசுறோம். இப்போ வயசானவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம். ம். அந்த 70 பிளஸ். Yeah. அவங்க கல்யாணம் பண்ற ஜானர் இட்ஸ் நாட் ஃபார் லஸ்ட். தட்ஸ் ரியல் லவ். Love. கடைசி காலத்துல நீ முதல்ல போவியோ தெரியாது, நான் முதல்ல போவேனோ தெரியாது, ஒவ்வொருத்தர பார்த்துக்கலாம். அங்க நீங்க லவ் பார்க்கலாம் அந்த கல்யாணத்துல. இதான் 18 பப்பிலாம் அந்த லாஸ்ட்ல லவ் பண்றது இது மட்டும் தான் பெட்டரா இருக்கு. இந்த இன் பிட்வீன்ல ரொம்ப வர்ஸ்ட்டா லவ்வே வேண்டாம். லவ்வே இல்ல. லஸ்ட் மட்டும் தான் இவங்களுக்கு அது பரவால்ல. ஐ காட் யூ, யூ காட் மீ. அதுதான் தே ஆர் இன்ட்ரஸ்டட். வேற நத்திங் தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட். Okay. உண்மையிலேயே. அதான் உண்மை. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி.